ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பூர்வர்கள் பாதையில் என்கிற இந்த தலைப்பிலே இன்று நாம் பக்த பூஜா என்கிற இந்த விஷயத்தை குறித்து சிலவற்றை அனுபவிப்போம். நாம் எல்லாரும் கிரகத்திலே திருவாராதனம் பண்ணுகிறோம். நம்மால் முடிந்த வரைக்கும் ஏதோ எம்பெருமானுக்கு பிரசாதத்தை சமர்ப்பித்து நாம் அதை உண்கிறோம் தினந்தோறும். பல பேரும் கிரகத்திலே திருவாராதனம் பண்ணுவர்கள் பெரிதாக கிரமமாக பண்ணுகிறார்களோ இல்லையோ, ஏதோ எம்பெருமான் முன்பாக பிரசாதத்தை வைத்து ஒரு 4 ஸ்லோகங்கள், நல்ல பாசுரங்கள், திருப்பாவை முதலானவற்றை சொல்லி எம்பெருமானுக்கு ஒரு கற்பூர ஹாரத்தை சமர்ப்பித்து இந்த மாதிரி ஒரு சின்ன திருவாராதனமாவது, லகு திருவாராதனமாவது பல பேரும் பெரும்பாலானோர் பண்ணுகிறார்களே. எல்லார் திருமாளிகைகள்லையும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கிரகங்கள் தோறும் எம்பெருமான் கோவில் கொண்டுள்ளான். சாலக்கிராம மூர்த்தி என்ன, சித்திரரூபியாக இருக்கக்கூடிய பகவான் என்ன, ஏதோ ஒரு வகையிலே அர்ச்சாவதாரமாக எம்பெருமான் கோவில் கொண்டுள்ளான். நாம் அவருக்கு திருவாராதனத்தை பண்ணுகிறோம். இப்படி திருவாராதனம் பண்ணும் பொழுது எம்பெருமானுக்கு மட்டும்னு நாம் திருவாராதனம் பண்ணக்கூடாது. இப்போ யாருக்கும் சேர்த்து பண்ணணும்னா எம்பெருமானினுடைய பக்தர்கள், அதாவது நித்தியமுக்தர்களான அனந்த கருட விஸ்வக்ஷேனர்கள், அதற்கு பிறகு ஆழ்வார்களாக அவதரித்து நம்மை ரட்சித்த பராங்குஷ பரகாலாதிகள், எம்பெருமானார், நம்முடைய ஆச்சாரியன் பரியந்தம் எல்லாருக்கும் நாம் திருவாராதனத்தை சமர்ப்பித்து அவர்களுக்கும் அந்த பிரசாதத்தை கண்டருளச் செய்து அதற்கு பிறகு நாம் அந்த பிரசாதத்தை ஸ்வீகரிக்க வேண்டும் தினந்தோறும். சாண்டில்ய ஸ்மிருதியிலே ஒரு வச்சனம், அநாஹத சுதம் கேஹி புருஷம் நாபிநந்ததி ததானர்ச்சித சத்பக்தம் புருஷம் நாபிநந்ததி யதா குடும்பிக ஸ்ரீமான் குமாரைர் அனுமோததே மோததே பகவான் பக்தைஹி ததா நியதமானசைஹி இதி. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தா, ஒருவன் இந்த உலகத்திலே ஒரு குடும்பியாக, நல்ல குடும்பத்தோடு வாழக்கூடியவனாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான், தனியாக எதையுமே அனுபவிக்க மாட்டான். இப்போ நல்ல ஒரு கிரகஸ்தன் என்ன பண்ணுவான்னா, எந்த ஒரு நல்ல விஷயம் கிடைத்தாலும் நேராக எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, நல்ல சின்ன குழந்தைகள்லாம் இருந்தால் தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுத்து அவர்களை மகிழ்வித்து அவர்களோட சேர்ந்து மகிழ்வான். அந்த மாதிரி இந்த பகவானானவன் என்ன பண்ணிக்கிறான்னா, அவனுடைய பக்தர்கள் தானே அவனுக்கு பிள்ளைகள், அவனோடு சேர்ந்தே, இந்த பக்தர்களோடு சேர்ந்து தான் அவன் எந்த ஒரு மகிழ்ச்சியையும் ஏற்றுக்கொள்கிறான். இந்த பக்தர்கள் இல்லாமல் தான் தனியாக என்றும் மகிழ்வதில்லை எம்பெருமான். அப்போ என்ன பண்ணணும், இப்போ பக்தர்களுக்கும் சேர்த்து நாம் திருவாராதனத்தை சமர்ப்பித்தால்தான் எம்பெருமானானவன் மகிழ்கிறான். இப்போ எம்பெருமானை மகிழ வைக்கணும்னா அதற்கு முக்கியமாக நாம் பண்ண வேண்டியது என்னென்னா, பக்தர்களுக்கு திருவாராதனம் பண்ண வேண்டும். யார் அந்த பக்தர்கள்? பிரபன்னர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யாருக்கெல்லாம் திருவாராதனம் பண்ணணும்னு பார்த்தா, ஜீயர்படிங்கிற அந்த திருவாராதன கிரமத்தை நன்கு படித்தவர்களுக்கு நன்னா தெரியும். அங்கே சில பேருக்கு திருவாராதனமானது சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல நம்முடைய ஆச்சாரியனுக்கு பண்ண வேண்டும், அதற்கு பிறகு எம்பெருமானாருக்கு கண்டிப்பாக திருவாராதனம் பண்ண வேண்டும், உடையவருக்கு கிரகத்திலே திருவாராதனம் பண்ண வேண்டும். இந்த உடையவருக்கு திருவாராதனம் பண்ண பிறகு ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு பண்ண வேண்டும். பராங்குஷ பரகாலாதிகள், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார் முதலான ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு திருவாராதனம் பண்ண வேண்டும். அவர்களுக்கு பண்ண பிறகு நித்தியசூரிகளான அனந்த கருட விஸ்வக்ஷேனாதிகள், அவர்களுக்கு திருவாராதனம் பண்ணி பிராட்டிக்கு திருவாராதனம் பண்ணி அதற்கு பிறகுதான் எம்பெருமான் பகவானுக்கு திருவாராதனம் பண்ண வேண்டும்னு ஒரு கிரமமானது கூறப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி திருமாளிகைகள்லாம், பெரிய ஆச்சாரிய புருஷ திருமாளிகைகள்லாம் நீங்கள் போய் பார்த்தால் எல்லா திருமாளிகைகள்லையும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எழுந்தருளியிருப்பார்கள். எம்பெருமானார் விக்கிரகம் உண்டு. அதற்கு மேலே அந்தந்த திருமாளிகையின் கூட்டஸ்தர், இந்த முக்கிய புருஷர், அவரும் விக்கிரகத்தோடு எழுந்தருளியிருப்பார், எம்பெருமானும் எழுந்தருளியிருப்பான். இப்போ இந்த கிரமேனெல்லாம் திருவாராதனம் நாம் அனுஷ்டிக்க வேண்டும். பராசர சம்ஹிதையிலே வச்சனங்கள், நித்யான் முக்தான் குருன் சம்யக் விஷ்ணுநாசக பூஜையேத் விஷ்ணு சாயுஜ்ய சித்தியர்த்தம் பிரபன்னஸ்து சதாத்விஜா யதாகாரேன தேவேஷம் பஷ்யந்தி ச ததாகிருதிம் குறியாத் தத்விஷ்ணு பக்தான் வை முக்தான் குரு பரம்பராம் அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது. இப்போ நித்தியமுக்தர்கள், அனந்த கருட விஸ்வக்ஷேனர்கள்லாம் இருக்காளே, அவர்களுக்கும் நம்முடைய குருக்களுக்கும் பகவானோடு சேர்ந்தே திருவாராதனம் பண்ண வேண்டும். ஒரு பிரபன்னனானவன் கண்டிப்பாக இதை பண்ண வேண்டும்னு கூறுகிறது சாஸ்திரங்கள். எப்படி பண்ண வேண்டும்னா, பகவானை எப்படி நீ பார்க்கிறாயோ அதே வடிவத்தோடு இவர்களுக்கும் ஒரு விக்கிரகங்களை பண்ணி வைத்து கொள்ள வேண்டும்.
என்று இந்த பிரமாணங்கள் கூறுகின்றன. அதனால தான் திருமாளிகைகள் தோறும் எம்பெருமானுக்கு விக்கிரகம் மட்டும் இல்லாமல் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கும் சேர்த்து விக்கிரகங்களை எல்லாம் பிரதிஷ்டை செய்து வைத்து கொண்டுள்ளார்கள் அவரவர்கள் திருமாளிகையிலே. அதற்கு மேலே கிரகங்களில் நம்மளால் அவ்வளவு எல்லாருக்கும் ஒரு விக்கிரகங்கள்லாம் பண்ணி வைக்க முடியாதுன்னு அந்த ஆச்சாரியனின் பாதுகை என்ன, எம்பெருமானாரினுடைய சித்திரங்கள் என்ன, இந்த மாதிரியாக வைத்தாவது நாம் எம்பெருமானாருக்கு கண்டிப்பாக திருவாராதனம் பண்ண வேண்டும். வெறும்னா பகவானுக்கு மட்டும் நாம் பிரசாதத்தை கண்டருளுவித்து அதை நாம் உண்டால் போராது. கண்டிப்பாக அதிலே நம் ஆச்சாரிய பிரசாதம் அடங்கி இருக்க வேண்டும். ஆச்சாரிய திருவாராதனம் அவனுடைய பாதுகை, அவருடைய திருவடிச்சுவடு முதலானவைகள்லாம் இருக்கும். அவருக்கு திருவாராதனம் பண்ணி அந்த ஆச்சாரிய பிரசாதத்தையும் நாம் சேர்த்து புசிக்க வேண்டும். வராக சம்ஹிதையிலே எம்பெருமான் கூறுகிறான், மத்பக்த ஷடகோபாதி பக்தானாம் பூஜனே சதா மம பூஜா சதாதிக்யம் சர்வதா நாத்திர சம்சயா அப்படின்னு கூறுகிறான். ஆழ்வார் ஆச்சாரியர்கள், அதாவது முக்கியமாக நம்மாழ்வார் ஷடகோபர், அவர் முதலான ஆழ்வார்களுக்கு நாம் ஒருவேளை பூஜை செய்தோமாகில், அதாவது அவர்களுக்கு நாம் திருவாராதனம் பண்ணோமாகில் எம்பெருமானுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும்னா அவனுக்கு 100 திருவாராதனம் பண்ண அளவுக்கு சந்தோஷம் வருமா. இப்போ எம்பெருமானுக்கு நாம் பண்ணக்கூடிய திருவாராதனம் 100 மடங்காக ஆகும். சஹசிர வார்ஷிகி பூஜா விஷ்ணோர் பகவதோ ஹரேஹே சக்ருத் பாகவதார்ச்சாயாக கோட்டி பாகேன நோ சமா. எவ்வளவு அழகாக எம்பெருமான் கூறுகிறான். எம்பெருமானுக்கு நீங்கள் 1000 வருஷம் கூட பூஜை பண்ணலாம். தினந்தோறும் ஒரு நாள் விடாமல் பகவானுக்கு திருவாராதனம் பண்ணி கொண்டு வந்தால் கூட அது எம்பெருமானுக்கு அவ்வளவு திருப்தி அளிக்காது. அவனுக்கு திருப்தி எப்போ பிறக்கும்னா, ஒரு முறை அவனுடைய அடியவர்களுக்கு நாம் பண்ணக்கூடிய அந்த பூஜை இருக்கிறது, அந்த பூஜையில் அவனுக்கு எவ்வளவு திருப்தி பிறக்குமோ அந்த திருப்தியில் கோடியில் ஒரு பங்கு கூட அவனுக்கு திருவாராதனம் பண்ணால் அவனுக்கு வராதான். இப்போ எம்பெருமான் எப்பொழுது மகிழ்கிறான்னா அவனுடைய அடியவர்களை நாம் மகிழ்வித்தால்தான் எம்பெருமான் மகிழ்கிறான். இதையெல்லாம் அறிந்து கொண்டுதான் நம்முடைய ஆச்சாரியர்கள் ஆச்சாரிய திருவாராதனத்தை பிரதானமாக வைத்தார்கள். இன்னும் பிரபன்னர்களிலே 2 விதம் உண்டு. பகவானிடத்திலே நேரே சரணாகதி அனுஷ்டித்தவர்கள், அப்படி இல்லாமல் ராமானுஜ தாசர்களாக நம்மை போன்றவர்கள். நாம் எல்லாம் எம்பெருமான்கிட்ட போய் நேராக சரணாகதி என்ன பண்ணோம்? ஒன்றும் பண்ணலே. எம்பெருமானார் திருவடிகளை பற்றி கொள்கிறோம். எம்பெருமானார் பண்ண சரணாகதி நம்மையெல்லாம் மோட்சத்துக்கு அழைத்து கொண்டு செல்கிறதுன்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு யார் பிரதானம்? எம்பெருமானார் தான் பிரதானம். இப்போ நமக்கு எம்பெருமானார் திருவாராதனம் தான் முக்கியம். அதுதான் முதல்ல பண்ண வேண்டியது. ராமானுசருக்கு நாம் பண்ணக்கூடிய திருவாராதனம் தான் நம்முடைய கிரகங்களிலே முக்கியம். அதற்கு அங்கமாக தான் பகவத் ஆராதனமே வரும். இப்போ எம்பெருமானாருக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்த வேண்டும், திருவாராதனம் பண்ணுறோம். எம்பெருமானாருக்கு எப்போ பிரீத்தி ஏற்படும்னா பகவானுக்கும் சேர்த்து பண்ணாதான் பிரீத்தி ஏற்படுங்கிறதுக்காக எம்பெருமானுக்கும் சேர்த்து பண்ண வேண்டும். அப்படி நாம் நம் மனதிலே நினைத்து கொண்டு பண்ண வேண்டும். அப்படி விஷ்ணு பக்தர்களை நாம் எப்பொழுதும் பூஜிக்க வேண்டும். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் என்ன, அனந்தகருட விஸ்வக்ஷேனர் என்ன, நம்முடைய ஆச்சாரியர்கள் என்ன, இவர்களையெல்லாம் தினந்தோறும் நாம் வணங்கி அவர்களுடைய தனியனை செவித்து அவர்களுக்கு உண்டான திருவாராதனத்தை சமர்ப்பித்துத்தான் நாம் திருவாராதனத்தை பூர்த்தி பண்ண வேண்டுமே ஒழிய கேவலம் பகவானுக்கு மட்டும் திருவாராதனம் பண்ணுறேன்னு இறங்கக்கூடாது. பாத்ம சம்ஹிதையிலே பக்தஸ்தாபன ஹீனே தூ நாஸ்தி முக்திர் ஹரிஸ்தலே தஸ்மாத் தான் விஷ்ணு பக்தான்வை ஸ்தாபயேத் ஹரிமந்திரே அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது. இப்போ எந்த இடத்துல பக்தர்கள் இல்லையோ அப்பேற்பட்ட ஒரு ஹரிமந்திரம், அதாவது எம்பெருமானுக்கு ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலில் பக்தர்களே கிடையாதுன்னா பக்தர்கள் இல்லாத கோவிலில் முக்தியே கிடைக்காதுன்னு சொல்கிறது இந்த பிரமாணம். ஆகையாலே விஷ்ணு பக்தர்களை அந்தந்த ஆலயங்களிலே பிரதிஷ்டை செய்ய வேண்டும்னு பாத்ம சம்ஹிதையானது நமக்கு காட்டி கொடுக்கிறது. அதனால தான் எம்பெருமானார் எல்லா திவ்யதேசங்கள்லையும் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்குன்னு தனி விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்தார். எம்பெருமானாருக்கும் பிற்காலத்திலே வந்தவர்கள் எல்லா திவ்யதேசங்களிலும் விக்கிரக பிரதிஷ்டை செய்தார்கள். ஒரு சரித்திரம் பிரசித்தமாக பார்க்கிறோம். கம்பன்கிற பெரிய கவியானவன் தமிழிலே ஸ்ரீராமாயணத்தை கம்பராமாயணமாக தமிழிலே அழகாக காவியமாக எழுதி இந்த திருவரங்கம் பெரிய கோவிலிலே வெளியிட்டார். அப்படி வெளியிட்ட பொழுது பெரிய பெருமாள் கேட்டது என்ன? நம் பராங்குசனை, நம் சடகோபனை பாடினாயோன்னு கேட்டார். இப்போ நீ என்னை பாடுறதெல்லாம் இருக்கட்டும், என்னுடைய நம்மாழ்வாரை நீ பாடினால்தான் எனக்கு பூர்ணமான மகிழ்ச்சின்னு சொல்லி அதற்கப்புறம் அவர் சடகோபர் அந்தாதிங்கிறத இயற்றினார்னு பிரசித்தமான சரித்திரம். ஆகையாலே பெரிய பெருமாளுக்காக இருக்கட்டும், எந்த ஒரு பகவானுக்கும் எப்பொழுது ஒரு திருப்தி பூர்ணமாக ஏற்படும்னா அவனுடைய அடியவர்களான ஆழ்வார்களையும்
அந்த ஆழ்வார்களுக்கு அடியவரான எம்பெருமானாரையும் அந்த எம்பெருமானாரின் அபராவதார பூதரான மணவாள மாமுடிகளையும் நம்முடைய ஆச்சாரியர்கள், நமக்கு ஆச்சாரிய பரம்பரையிலே வந்த ஆச்சாரியர் யார்? அந்த ஆச்சாரியர் ஒன்னான சுவாமி முதலானவர்களையெல்லாம் நாம் கிரமேண பூஜித்து வந்தால்தான் அவர்களுக்கும் உண்டான படங்களை, சித்திரங்களை நம்முடைய கிரகத்திலே வைத்து அவர்களுக்கும் பூஜை செய்து பகவானுக்கு சமர்ப்பித்த பிரசாதத்தை அவர்களுக்கும் கண்டருள்வித்து நாமும் அதை உட்கொள்ள வேண்டும். இது வெறுமெனே தினந்தோறும் மட்டும் நாம் பண்ணக்கூடாது. ஸ்ரார்த்த காலம் வந்தாலும், அதாவது நம்முடைய கிரகங்களிலே திருவத்தியனம்னு சொல்லக்கூடிய ஸ்ரார்த்தம், பித்ருக்களுக்கு உத்தேசித்து பண்ணக்கூடிய அந்த ஸ்ரார்த்தமாகிற அந்த கைங்கரியம், அது கூட ஒரு அளவுக்கு ததியாராதனம்னே பெயர் பெறுகிறது. அதை பற்றி பின்பு விரிவாக பார்க்க இருக்கிறோம். அன்றைக்கு கூட நாம் இந்த மாதிரி பகவானுக்கு திருவாராதனம் செய்து அதற்கு பிறகு பாகவதர்களான ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கும் திருவாராதனம் செய்து நம்முடைய ஆச்சாரியன் வரைக்கும் அமுது செய்வித்த பிரசாதத்தை தான் ஸ்ரார்த்தத்திலே உபயோகப்படுத்த வேண்டுமே தவிர வெறும் அன்னத்தை பகவன் அநிவேதித்தமான பக்தர்களுக்கு படைக்கப்படாத பக்தர்களுக்குன்னு கண்டருள பண்ணாத வெறும் அன்னத்தை ஸ்ரார்த்த காலத்தில் கூட நாம் உபயோகிக்க கூடாதுன்னு நம்முடைய சம்பிரதாயத்திலே பற்பல பிரமாணங்களை கொண்டு நிர்ணயிக்கிறார்கள். ஆகையாலே நமக்கு பக்த பூஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எம்பெருமானார் அவர்களுக்கு பண்ணக்கூடிய நித்திய திருவாராதனம் முக்கியமாக செய்ய வேண்டியது. அதை என்ன கிரமத்திலே செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஜீயர் படியில் ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்கிறது. அந்த ஜீயர் படியை ஒரு ஆச்சாரியன் மூலமாக நன்றாக கேட்டு அறிந்து கொண்டு அதன்படி நாம் கண்டிப்பாக திருவாராதனம் பண்ண வேண்டும். அது முழுக்க பண்ண முடியணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அந்த ஒரு கேள்வி உடனே வந்துடும். அவ்வளவு பெருசு பண்ணணுமா, அவ்வளவு சமயம் இல்லையே. இப்போ நம்ம இது ஒன்று நாம் மனதிலே வைத்து கொள்ளலாம். ஆனால் இது சரிங்கிறது இல்லை. இருந்தாலும் ஒரு எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் இருக்கிறது சிறந்ததுன்னு ஒன்று சொல்கிறார்களே, அந்த ஒரு ரீதியிலே அடியேன் தெரிவிக்கிறேன். நம்ம எவ்வளவு சின்னதாவோ பகவானுக்கு தினந்தோறும் எப்படியோ ஒரு திருவாராதனம் பண்ணிடணும்னு இருக்கும். ஏதோ ஒன்று பிரசாதத்தை அவன் முன்பாக வைத்து அவனுக்கு தளியம்சி பண்ணுறதாவது, தளிகை அமுது செய்வித்தலாவது பண்ணுகிறோமே, அதையும் சேர்த்த அந்த எம்பெருமானுக்கு மட்டும் அந்த காட்டுற கையை ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கும் சேர்த்து காட்டி நாம் அவர்களுடைய பிரசாதத்தை புஜித்தல்ங்கிறது தினந்தோறும் சிறந்ததாக அமையும். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.